Dear students, dear friends, இப்போ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வீடியோ நம்பர் 5. ஸோ இந்த வீடியோவில் காஸ்-லா அதோட அப்ளிகேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் காஸ்-லா. ஸோ காஸ்-லா தான் தெரியும். ஆக்சுவலாக இதில் வந்து ஜென்ரலாக நம்ம ஃப்ளக்ஸ் பார்க்குறோம். அந்த ஃப்ளக்ஸை பேஸாக வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெட்டீரியல் அதில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அதனுடைய அப்ளிகேஷன். சரி, ஃபர்ஸ்ட் காஸ்-லா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, the total electric flux linked with the closed surface is 1 by epsilon naught times the net charge, actually the net charge enclosed by it. So இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ phi is equal to q by epsilon naught, or the closed integral, the closed surface integral E into ds vector dot ds vector is equal to q by epsilon naught. ஸோ இது நம்மளுக்கு காஸ்-லா இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இதில் ஃபை அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஆக்சுவலாக ஃப்ளக்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் பாசிங் த்ரூ பர்டிகுலர் மீடியம். ஸோ ஆர் வேக்கம். ஸோ அது நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதே பர்டிகுலர் ஏரியாவில் ஹவு மச் லைன்ஸ் வில் பி பாசிங். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ இதோட யூனிட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய அப்ளிகேஷன்ஸில் ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the electric field due to the line charge, that is straight line long conductor அப்படின்னு நம்ம ப்ளஸ் 2 கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா that is E is equal to 1 divided by 2 pi epsilon naught lambda divided by r. ஸோ இதில் lambda அப்படிங்கிறது தெரியும், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு thin infinite plane sheet. thin infinite plane sheet. ஸோ அதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டிப்பாக வரும், ஏன்னா பிளேன் ஷீட்டுங்கிறதுனால. எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரில் லேம்டா இருந்துச்சோ அந்த மாதிரி பிளேன் ஷீட்டாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் வந்து சிக்மா வரும். ஸோ இதுக்கான அந்த சிங்கிள் ஷீட்டுக்கு இதில் எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா, that is E is equal to sigma divided by 2 epsilon naught. Next, third application, field due to the conductor or thick sheet. ஒரு சிங்கிள் ஷீட்டாக இல்லாமல் திக் ஷீட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் சரி, இல்லை அந்த கண்டக்டர் ஒரு பிளாக் மாதிரி நினைச்சாலும் சரி. ஸோ அதான அப்ளிகேஷன்ஸ், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட ஃபார்முலா. ஆக்சுவலாக 2 சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம் ஆப்போசிட்டில். ஸோ ஒரு சர்ஃபேஸுக்கு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட்னா, அப்போ 2 சர்ஃபேஸுக்கு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் அப்ளிகேஷன் பாருங்க. ஃபோர்த் அப்ளிகேஷன்ல பாருங்க, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் ஸ்பெரிக்கல் செல்லு. யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் ஸ்பெரிக்கல் செல்.
இப்போ thin spherical cell-ல அப்போ இது ஒரு thin spherical cell-னா ஸோ இங்க எக்ஸ்டர்னலா இங்க அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். ஸோ ஒன்றை எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ்டர்னலாக எப்படி இருக்குன்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அது எப்படி இருக்குன்னா 1/4πε0 Q/r². ஸோ you know that electric field-க்கான general formula, okay, that is 1/4πε0 Q/r². that is a general formula. இந்த ஆறுங்கிறது இந்த சென்டர்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணிக்கிறோம், ஆறுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ரேடியஸ், இதோட ரேடியஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். இது கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஆர் எப்படி இருக்குன்னா ஓகே ஆக்சுவல் ரேடியஸ் விட அதிகமாக இருக்கு. ஸோ when r is greater than r, that means outside the surface. அதுக்கான ஃபார்முலா. சப்போஸ் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா on the surface. ஸோ on the surface அப்படின்னா இது ஸ்மால் ஆர் ஒன்று தான், கேபிட்டல் ஆர் ஒன்று தான். ஸோ அப்போ 1/4πε0 Q/r² சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சைடு. இன்சைடு இங்கே எனி பிளேஸ், இங்கே இன்சைடு எனி பிளேஸ். ஸோ you know very well electric field intensity inside the hollow surface is what? 0. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, +2 புக்கில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு, ஓகே சாரி யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, ஹாலோவாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சாலிடாக எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சாலிட் ஸ்பியரில் அதே மாதிரி கேசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேஸில் எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அதே மாதிரி ஆன் த சர்ஃபேஸில் இதுக்கு எப்படி பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ இது ரெண்டுலேயும் ஒரு சேஞ்சஸும் தெரியாது, அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. பட் ஹாலோவில் வந்து இன்சைடு வந்து 0, ஹாலோவாக இருந்துச்சுன்னா இன்சைடு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. பட் சாலிடாக இருந்துச்சுன்னா இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் 0. அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/4πε0 Q into capital R divided by R cube. இப்போ Q into அந்த நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் டிவைட் பை இந்த R is nothing but இப்போ இன்சைடு ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸ்மாலர். ஏன்னா ஸ்மாலாருங்கிறது வெளியே இருக்கும், அந்த சர்ஃபேஸ்லேயும் இருக்கும். அப்போ R = கேபிட்டல் ஆர், அப்புறம் இன்சைடும் இருக்கும். அப்போ அந்த இன்சைடு வேல்யூ தான் இது. அப்போ இந்த ஃபார்முலா ஃபோக்கஸ் பண்ணிங்க, இது ஒன்று தான் டிஃப்ரெண்டான ஃபார்முலா. ஸோ ப்ளீஸ் லிசன். 1/4πε0 Q into capital R, இது வந்து ஆக்சுவல் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர், டிவைட் பை R cube. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் இன்சைட் தி ஸ்பியர், அந்த டிஸ்டன்ஸ் தி ஆரிஜின்ல இருந்து. ஓகே, அப்போ R is less than R. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நார்மல் ஃபார்முலா தான், இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கேன். ஓகே, இங்கே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்கு, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கு. ஓகே, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நோட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் காஸ் லா, அதோட அப்ளிகேஷன் இந்த ஷார்ட் வேல. ஓகேங்களா, தேங்க்யூ.